உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள். உன்னை அழித்திருந்தால் என்னாக வாழ்ந்திருக்கும், அல்லது எட்ட பணம் தொண்டைமானம் எங்களிடையே பிறவாமல் இருந்திருந்தால் உனக்காவது அமைந்தாமல் இருக்கும். நல்லவர்களை படிக்காது. இன்னமே பயப்படுகிற உண்மை புண்ணாய்களை திட்டாதே. துரையவர்களே, நன்றி உள்ளது நாய் மட்டும்தான், அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை உள்ளது? அடே எட்டப்பா, ஈன சொல் பேசாதே. நாவை எழுந்து வாழ விரும்பினாய், வல்லவரை அழித்தாய், இனி நீ வாழ்ந்துக்கொள். வீரம் விளையாட தந்தாய், வீணரை வணங்கினாய், வேண்டியதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோலையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள், இவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற இலக்கணத்திற்குரியவன். அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு நிற்க வேண்டும் மட்டும் எண்ணாதே. இவன் கத்தி பார்த்து மட்டும் கலங்காதே, இவன் சொல்படி கேட்டு மட்டும் நடக்காதே என்று உனக்கு மட்டுமல்ல, என்னோட சிங்கங்களாய் சுற்றி திருந்து இன்று குரங்குகளைப் போல கூடி குறுகியிருக்கும் அனைத்து மானமிட்ட மலையர்களும் சொல்கிறேன். சொல்வதை எனக்கு தாரி உமிழ்கிறது. போதும் பேச்சு. குற்றவாளியான நீ ஏதேனும் சமாதான கூடி குற்றத்தை ஒழித்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயக்கலோதான சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe the rule of law. அறிவே எத்தனை நல்லவர்களாக நடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் நடத்திக்காட்டு. ஊருக்கும் பேருக்கும் நாடகத்தை நடத்திக்காட்டு. குற்றவாளி தானே? ஆமா, உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்படியான கட்டளைக்கு ஏன் நடக்கவில்லை? கும்படி என்பது வாங்கும் விருப்பம் ஒரு வர்த்தக ஸ்தாபனம். இதில் அடங்கக்கூடிய பொருட்களை தவிர மனுஷர்கள். கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசு உரிமை. உரிமையை வாங்குவதும் விற்பதும் எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படியேவா விட்டிருந்தால் நீ அவனிடம் போய் கேட்க வேண்டும் இந்த கேள்வியை. அவன் தான் ஆர்ப்பாட்ட நாவம். அவன் உங்களை கேட்க சொல்கிறான். அவரே கேட்க சொல்கிறேன் நான் என்று நீ அவரிடமே போய் கேள். மீண்டும் எனக்கு பேச்சு. என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சி உடையவனுக்கு தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக சொல்றது போய் எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் மித்தியதித்தது மிகவும் அதிகம். எல்லாம் உடன் அது ஒடுக்கப்பட்டவை. நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலும் இறங்காது. உறக்க மேலே எழும். எரிக்கும் சூரியன் இருக்கிறதே, அதுவே எங்களை கேட்டு தான் எழும் விழும். இந்த கதையெல்லாம் இங்கே விடாத எப்பனே. சூரியனே வேண்டாம் என்று ஒரு ஆண் கூட அந்த ஒரு பெண் சொல்லி இறக்கி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏராளம். வேறு ஏதாவது புதிதாக ஏனையா பாதைக்காரர்கள் அனைவரும் பணிந்து விட்டனர், பயனடைகின்றனர். நீ ஒருவன் மட்டும் பணியை மறுப்பது நமக்கு என்ன லாபம்? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் மட்டும் பணியை மறுப்பது நஷ்டமா? சரி, இவன் பேச தெரிந்தவன். ஆம், பேச தெரிந்தவன். பேச மட்டுமல்ல, வானத்தில் பாசமுடையவன், வல்லவன், வாழ் வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ் பிடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாது இரும்பு தலைமை என்ற எனக்கு பெயர் என்னிடமே பேசுகிறார். புரிக்க வேண்டிய பொருள் அதனிடம் இறக்கம் காட்டி பேசியது தவறுதான். எங்கள் நாடோ எல்லா வளமும் உடைய நாடு. வையகமும் மானகமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கிருந்தான் அவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாமல் இருப்பான். தென்னாட்டு மக்கள் எங்கள் பொன்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்கும் காதல் என்றால் பூங்குணம், மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்று வாழ்ந்து காட்டும் மக்கள் இருக்கும் இந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரி வேஷம் கட்டி வாழையாட்டி நிற்கிறீர்கள். அந்த காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நிறுத்து. போதும் உன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூற போகிறேன். உன் உயிர் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். என்ன? நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது கழுத்து கலட்டப்படாமல் இருந்திருக்காது. என் தாய் கேட்டிருக்க வேண்டும். அவன் தள்ளாடும் வயதில் பொல்லாத புலி போல் பாய்ந்திருப்பார். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும். இதை உனது கரங்கி தலை உனது சீதள சீமை நோக்கி பறந்தே போய் விழுந்திருக்கும். என் தவன் புலவன் நீங்க இருந்திருந்தால் அவன் நாதம் பாடிய உன் ஆவியை கருக்கி இருப்பார். ஐயோ தாய்நாடே, நான் என்ன செய்வேன்? இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நானோ இறக்க போகிறேன். என்புகள் இருக்கும். ஆனால் உனக்கோ ஒரே சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்தை தூக்கி எடுங்கள்.